ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் கைஸ். நான் இன்றைக்கி தான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? எனக்கு வந்து நேற்று வந்து யூடியூப்லேருந்து இந்த மாதிரி மானிட்டைசேஷன் அப்ளை ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே உங்களோட தயவால் தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா என்னோடய வீடியோக்குள்ளேயும் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நிறையா லைக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களோட சப்போர்ட்டை, உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட்னஸை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கான எபிசோடை ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சந்தோஷமாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா 4 தடவை எனக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகி இப்போ நேற்று தான் அப்ரூவ் ஆச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது எல்லா க்ரெடிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு தான், சரிங்களா? ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா, பரவாயில்ல கைஸ். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லை. அதாவது உண்மை தெரிகிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்புறம் அப்படியே ஃப்ராங்க்குன்னு சொல்லி நம்மளே கழுத்த இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இன்விடேஷன் ஆதி வந்து ஒரு பிளான் போட்டிருப்பார் இல்லையா? சரி, பாரதி வாயிலேருந்து எப்படியாவது உண்மையை பிடுங்கிடணும், உண்மையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஃப்ராங்காக போய் முடிஞ்சிருது. என்ன நடக்குது அப்படின்னா, ஆதி பாரதி அந்த இன்விடேஷனை கொண்டு வந்து ரூமில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க மேடம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி உள்ளே வந்து, அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் சொல்ல விரும்பலை கைஸ். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மீனா வந்து பார்த்துட்டு, ஆதி பாரதி பேராக இருக்கேன்னு சொன்னோன்னே, ஏன் உலகத்தில் ஆதி பாரதினா இவங்க மட்டும் தான் இருப்பாங்களா, வேறு யாருமே இல்லையான்னு சொல்லி சுதாகர் சொல்ல. ஸோ அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அதெல்லாம் பேசினா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுது. அதனால் நம்ம கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நம்ம பேச தான் முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ அப்புறம் நம்ம கூமுட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கெலாம் நினச்சி பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே நான் ஒன்று சொல்கிறேன், ஜனனி நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நாடகம் வேறு லெவலில் இருக்கும், வேறு சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கும் ஜனனி இருந்திருந்தா. ஸோ பல்லவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது இல்லை. சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இயல்பை வந்து இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் நம்ம ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பல்லவியே நம்ம பாரதியை பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும். அதனால் அதையே நம்ம பேசிக்கலாம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ நம்ம ஆதி உள்ளே வந்தோடனே, என்ன பாரதி என்னாச்சு அப்படின்னோடனே, என்னாச்சு ஒரே படபடப்பாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி நான் தான் உங்கள் புருஷனான்னு இவனே கேட்குறான். என்ன நடந்தாலும் சரி, ஆதியே வந்து நான் தான் உங்கள் புருஷனான்னு கேட்குற வரைக்கும் வச்சுருக்கா. ஆனால் அப்போ கூட நாங்கள் உண்மையை சொல்ல மாட்டோம். நாங்கள் வாயை வந்து நல்லா இவ்வளோ பெரிய சோத்துருண்டையை வச்சு வாய்க்குள்ளே வச்சு அடைச்ச மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்றதுல நம்ம கூமுட்டை வந்து தெளிவாக இருக்குது. ஐயோ, என்ன ஆதி நம்மளை பார்த்து இப்படி கேட்குறாரு? ஒருவேளை ஆதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சா? இல்லை புது ஆதியாக வந்திருக்காரா? இல்லை பழைய ஆதியாக வந்திருக்காரா? என்ன இதெல்லாம் ஒரு நினப்பு? அவனே கேட்குறான், ஆமாம் நீங்கள் தான் என் புரிச்சேன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது. சொல்ல மாட்டாங்க, நம்ம மேடம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குற்ற உணர்ச்சி, சரியா? குற்ற உணர்ச்சி குத்துது. அவங்க அம்மாவை அன்றைக்கி வாயை திறந்து பேசாமல் இருந்தால் இவ்வளோ குற்ற உணர்ச்சிக்கு நீ ஆளாகாமல் இருக்கலாம்ல? வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கலாம்ல? ஒரு மாமியாரை பார்த்து பேசின பேச்சா நீ பேசணும், கொஞ்சம் நெஞ்ச பேசின. அதனால தான் இப்போ பேச முடியாத சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் மகளே, சரியா? கூமுட்டை பாரதி அவர்களே, நீங்கள் இப்போ தள்ளப்பட்டு விட்டீங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதியே வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து மித்ரா வந்து வேறு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக ஒட்டி கேட்குற டைம் இவன் என்ன கேட்குறான், நான் தான் உங்கள் புருஷனான்னு கேட்குறான். உடனே அவள் ஷாக் ஆகிடுறா, என்னது புருஷனான்னு கேட்குறானா அப்படின்னு. உடனே இவனுக்கு இது ஞாபகம் இது வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவள் பயப்படுறான் அங்கிட்டு. உடனே இங்கேருந்து வந்து, ஏமோ பாரதி உங்கள் மூஞ்சியெல்லாம் இப்படி வேர்க்குது, ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா ஃப்ராங்க்குக்காக நான் கேட்டேன். ஆமாம், கண்டவனும் வந்து உங்களோட புருஷன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறான். நானும் உங்களோட லைஃபுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் எதுவுமே முடியல. ஸோ அதனால் இது நானாக, அதாவது ஆதின்ற பேரை பார்த்து நீங்கள் ஷாக் ஆனீங்க இல்லையா, அதனால் நான் உங்களை ஃப்ராங்க் பண்ணேன், நான் தான் உங்கள் புருஷன்னு சொல்லி சும்மா அவங்கள வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாப்புல.
ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம மித்ரா அக்கா வந்து பத்திரிக்கையை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, மித்ரா அக்கா நீ பத்திரிக்கையை மட்டும்தான் கொளுத்த முடியும்னு நினச்சேன், ஆனால் லாஸ்ட்டு சீனில் நீயும் உங்கள் அண்ணனும் ஒரு ஃபயர் பண்ணிங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்ம மித்ரா வந்து பத்திரிக்கையை போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம கூமுட்ட பாரதி வந்து ரொம்ப தெனாவட்டாக பேசுனாங்க. சரியா, அடுத்த 2 செகண்ட்லேயே நம்ம மித்ரா வந்து பாரதிக்கிட்ட தெனாவட்டாக பேசுகிற மாதிரி சீன் அமைஞ்சது பாருங்க. அங்கே தான் நிற்கிதான் ஹைலைட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அது அவங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் நான் சொல்ல விரும்பல கைஸ். அது 2 பேரும் எப்பயும் ஆஸ் யூஷுவல் பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ என்னது தீனா சுட்டுருச்சா, உண்மை சுடத்தான் செய்யும் அப்படின்னு என்னமோ டயலாக்கு. அப்புறம் வந்து நான் உன்னை இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புகிறேன்னு மித்ரா ஒரே டயலாக்கு. முடிஞ்சால் நீ செஞ்சு பாருன்னு இவ சொல்ல. 2 பேரும் இதே கான்வர்சேஷன். சரியா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. உடனே ஆதி வந்து ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காப்புல. இந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டில் கையெழுத்து போடுங்க அப்படின்னோடனே ரிப்போர்ட் கார்டு தூக்கி வீசுகிறா மித்ரா. என்னாச்சு, ஏன் இப்படி கூட பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் இது நாள் வரைக்கும் நீ செஞ்சதுக்கெலாம் நான் பொறுத்து போயிட்டேன், இனி நீ அப்பாவை நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சுதாகரும் டென்ஷன் ஆகிடுறா. ஆமாம், நீங்கள் மித்ராக்காக என்ன செய்கிறீங்க, அவங்களுக்காக நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க, மித்ராக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அவங்க நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மித்ராவை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கிறாரு நம்ம சுதாகர். சொன்ன உடனே அப்படியா சரி கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொன்னோடனே நம்ம பாரதி மூஞ்சி செத்து போச்சு. அப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, போன சீனில் வந்து மித்ரா வந்து பாரதி கேவலமாக பேசிகிட்டு இருந்தான். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி வந்து அப்செட்டாக இருக்கும்போது நம்ம மித்ராக்கை வந்து உசு பேத்தி விட்றா. பார்த்தியா இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தியா, நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, அங்கே தான் நிற்கிறா மித்ரா. இப்போ ஆதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார் பார்த்தியா, நீ என்ன செய்கிறேன்னா உனக்கு ஒரு ஆஃபர் தர்றேன், நீ இந்த வீட்டை விட்டு நைட்டாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராக்கா சொல்லுது. அப்புறம் நம்ம பாட்டி வேறு வந்து ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாப்புல, என்ன அது இப்படி சொல்லிவிட்ட, நீ எதுக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்ட, நீ தான் பாரதி வாழ்க்கைக்கு ஒரு அவங்க புருஷனை கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னேன், அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னேன், எல்லாம் பண்ணிட்டு தான் நீ கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன புதுசுக்குன்னு கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னேனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, யூ டோன்ட் வரி, இந்த கல்யாணம் மூலயமா பாரதிக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாப்புல. நாங்களாம் அந்த நல்ல முடிவுக்காக தாயா காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ முடியல ஐயா, சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக காமிச்சு ஒரு எண்டு கார்டு போடுங்க ஐயா, சரியா. அப்புறம் பாட்டி பேசிட்டு போயிடுது. அப்புறம் சொன்ன உடனே நம்ம ஆதி வந்து திடீர்னு நம்ம சரவணன் கால் பண்ணுறாப்புல. சரியா, நம்ம சரவணை வந்து ஆனவொன்னு அப்படி மீசியை முறுக்கிறதாச்சே, இப்படியே மீசியை முறுக்கிட்டு சொல்லு மச்சான் அப்படிங்கிறாப்புல. அதோடு முடிச்சிருக்காங்க இன்றைக்கி எபிசோடு. ஸோ மொத்தத்தில் சீக்கிரமே பல உண்மைகள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்க போகுது. ஆனால் இவங்க அம்மா செத்ததுக்கு பாரதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அங்கே பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நிற்கிது. இனி ஆதி வந்து அதை ஏற்றுக்க மாட்டானோ தெரியவில்லை. சரி, அது டேரக்டருக்கு தான் வெளிச்சம், ஓகேவா. இல்லாட்டினா அவங்க அம்மா சாகும்போது மித்ரா இது ஏதாவது உள்ள இன்வால்வ் ஆகியிருந்தா பாரதிக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் அமையும். இல்லை அவங்க அம்மா சூசைட் பண்ணி தான் செத்தா அப்படின்னு தெரிஞ்சா, இவ திட்டினதுனால தான் செத்தான்னு தெரிஞ்சா மறுபடியும் ஆதி இவங்களை விட்டு பிரிவான் அப்படிங்கிறது உறுதியாகி போயிடும். சரியா, அவங்க அம்மா இப்போ வரைக்கும் கைஸ் வேறு எந்த ஒரு காரணமுமே இல்லை, புரியுதுங்களா. ஒரே ஒரு காரணம், இவ வந்து உண்மையை சொல்லாததுக்கு இவங்க அம்மா செத்ததுக்கு நாம் தான் காரணம் சொல்லி இவன் நினச்சிட்ருக்கிறான். ஆனால் அவன் வந்து என்ன நினச்சான், எங்கள் அம்மா செத்ததுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லி நினைவலைகளை அழித்தான். ஸோ மொத்தத்தில் எல்லாமே மையக்கருத்தாக வந்து நிற்கிறது சாரதா தேவி. அந்த சாரதா அம்மா செத்ததுக்கு வந்து மூல காரணம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடித்தா மட்டுமே தான் இந்த நாடகம் ஒரு ஃபினிஷ், அதாவது ஒரு எண்டு கார்டு பெரும். ஓகே டன். வேறு என்ன, மற்ற சீரியலை பொறுத்தளவு கார்த்திகை தீபம் ஒரு வழியாக நம்ம பாட்டியை காப்பாற்றிட்டார். நான் தான் சொல்லலையா, அப்புறம் ஹீரோவுக்கு அங்கே என்ன வேலை. ஸோ பாட்டியை வந்து காப்பாற்றியாச்சு. இனி அடுத்து என்ன செய்ய போகிறாங்க தெரியல. கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிங்கடா, சீக்கிரமாக கும்பாபிஷேகத்தை முடிங்க, எங்களால் முடியல. அப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபம், சந்தியா ராகம், வேஸ்ட் ஆஃப் டைம், ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டேன், வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த சீரியல்.
அப்புறம் நம்ம பத்மா நடித்தது வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல அவர் புருஷனே. ப்ரொமோவில் பார்த்தேன், சாரி ப்ரிவியூவில் பார்த்தேன். குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டு பத்மாவை நீ திருந்திட்டேன்னு நினச்சேன், ஏன்னா நீ இன்னும் திருந்தலேங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்புல. அப்புறம் வேறு என்ன சீரியல், அயலி வந்து போலீஸ்காரின்னு சொல்லி கபிலன் கண்டுபிடிக்கிறாப்புல. சரியா? அப்புறம் வேறு என்ன, பாரிஜாதம் சூப்பராக போயிட்டுருக்கு. சீக்கிரம் விஷாலை பற்றி உண்மையை தெரிஞ்சு இசை வந்து கண்டுபிடிச்சி சொன்னால் மட்டுமே தான் நாடகம் நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் வேறு என்ன சீரியல், கெட்டி மேளம், அதுவும் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அப்புறம் சின்னஞ்சிறு கிளியே, என்னங்க சின்னஞ்சிறு கிளியில் ப்ரிவியூ பார்த்தேன், இன்னமும் எலும்பு துண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டேபிள்லேருந்து. இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா நடிச்சிருப்பாங்கள்ல ஒரு படம், அது என்ன அது, ஐயோ படம் பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குதே, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. அது ஜீ தமிழில் கூட அடிக்கடி போட்டே இருப்பாங்க. அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும், அவங்க மாமனாரும் அந்த புருஷனும் சேர்ந்து எலும்பு துண்டு எல்லாத்தையும் பிளேட்டில் டேபிளில் வைப்பாங்க. அப்போ அதை எடுத்து வலிச்சிக்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போனால் கீழே வைப்பான், கீழே வைக்காதீங்க தட்டில் வைங்க, இதான் மேனஸ் அப்படின்னு சொல்லிப்பாள். அந்த படம், ஐயோ படம் பேர் தெரில வயசு, டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, தெரியல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. சரியா? ஏன்னா அப்போ அந்த சீனை வந்து இங்கே எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் சாப்பிட்டு போட்டிருக்காங்க, அந்த எலும்பு துண்டை வந்து க்ளீன் பண்ண சொல்கிறா யார், கிருபாவோட பொண்டாட்டி. அதுக்கு வந்து இந்து வந்து ஒரு தட்டு வச்சுருந்தா அதில் போட்டிருப்பாங்கள்ல, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் முடியாது, இந்த வீட்டில் இப்படி தான் பழக்கம், நீ இதைத்தான் செய்யணும்னு சொல்லி துணியில் க்ளீன் பண்ணும்போது கிருபா வந்து அவள் துணியால் க்ளீன் பண்ணக்கூடாது, கையால் தான் அந்த எலும்புகளாக எடுக்கணும் அப்படிங்கிறா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான், துணியிலே க்ளீன் பண்ண விட்டுருக்கலாம். சரியா? அடிக்கடி கிருபா வந்து ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணுறாப்புலன்னு தெரியல. ஒவ்வொரு சீன் மாசாக நடிக்கிறாரு, ஒவ்வொரு சீன் வந்து இப்படி கிறுக்குத்தனமாக இருக்குது. பொம்பளைகளை அடிமைப்படுத்த வேண்டியது, அதுக்காக இப்படிலாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அப்புறம் வேற என்ன, மதியானம் போடுற மாரிஸு, என்ன கைஸ் இப்படி ஆகி போச்சு, நான் தான் சொல்லலையா கைஸ், அவள் வந்து தமிழ் வந்து சிபியை விரும்புகிறா, அது ஓகே. ஆனால் சிபி வந்து தமிழை இன்னும் விரும்பலைல்ல, 2 பேரும் விரும்புகிற மாதிரி வச்சு கல்யாணம் நடத்தியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கட்டாய கல்யாணம் பண்ணி இப்போ ஜானம்மா தப்பு பண்ணிடுச்சு, இனி தமிழ் வந்து சிபிக்கிட்ட சிக்கி சின்ன பின்னம் ஆக போகிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. சரியா? அவங்க அம்மா சொல்லுவா, தமிழோட அம்மா சொல்லுவா, நான் வந்து இப்படி கல்யாணம் நடக்கும்னு நினைக்கல, 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்போ சிபியோட கட்டாயத்தின் பிறகு தான் கல்யாணம் நடந்திருக்கு. சரியா? அப்படிங்கிறப்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு அந்த அம்மா பயப்படுது. ஒரு புத்ததாயா அந்த அம்மா பயப்படுறதுல தப்பே இல்லை. இனி சிபியோட ஆட்டம் ஆரம்பம். சரியா? ஓகே டன். வேறு என்ன, மனசெல்லாம் முடிய போதாட்டிருக்கு கேஸ். இப்போ தான் போட்டாங்க என்னது பரபரப்பான இறுதி அத்தியாயத்தில் போட்டு மனசெல்லாம் முடிய போகுது. ஸோ முடிஞ்சுதான் அண்ணாமலை குடும்பம் வரப்போகுதாட்டிருக்குது. நான் கூட மௌனம் பேசியதே மாதிரி டயத்தை மாற்றிக்கிட்டு மனசெல்லாம் போட போகிறாங்கன்னு நினச்சேன். இல்லை, மனசெல்லாம் சீரியலே முடிய போகிறாங்க. ஆக மொத்தம் கைஸ், இதயத்துக்கு அப்புறம் வந்த சீரியல் 2மே முடிஞ்சு போச்சு. இது மௌனம் பேசியதே முடிஞ்சு போச்சு, இப்போ மனசெல்லாம் முடிய போகுது. ஆனால் இதயம் மட்டும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போவாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். சரியா? எப்போ தான் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறாங்கன்னு தெரியல, இதயத்துக்கு முடியல ஐயா, முடியல. ஓகே கைஸ், வேறு என்ன உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் ஷார்ட்ஸும் நிறையா போடுறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? பாய்.